ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் இந்த மாலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களோடு வந்து இந்த கிறிஸ்துமஸ் கூடுகையிலே பங்கு பெறவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எப்பெல்லாம் நான் EGF மீட்டிங்க்கு போறேனோ அப்ப எனக்கு சொந்த ஊருக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ், சொந்த பிறந்து விளந்த ஊருக்கு போறது மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். காரணம் 1984 ஆண்டு முதல் 87 ஆண்டு வரை பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியிலே படிக்கும் போது நான் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தது நற்செய்தி மாண்டவர் மன்றத்தின் மூலமாக. 87 ஆண்டு நான் என்னுடைய பிஎஸ்சி படிப்பை முடித்தவுடன் அப்படி நேரே கால் வச்சது ஈயூல தான், ஈயூ ஸ்டாஃபா தான் ஜாயின் பண்ணேன். 87 ஆண்டு முதல் 89 ஆண்டு வரை தமிழக நற்செய்தி மாண்டவர் மன்றத்திலே கோஆர்டினேட்டராக ஸ்டாஃபாக பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதனால உங்க முன்னால நான் நிக்கிறேன்னா ஒரு ஃபார்மர் EU ஸ்டூடெண்ட், ஃபார்மர் EU ஸ்டாஃப். அது மாத்திரமல்ல, இப்ப நான் செய்து வருகிற ஊழியத்திலையும் EUக்கு பங்கு இருக்கிறது. அதையும் நான் மகிழ்ச்சியோடு நன்றியோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் EU ஸ்காலர்ஷிப்பில் தான் என்னுடைய BDA படித்தேன். I was sponsored by EU. I am really indebted to, I am really responsible, obligated to the Ministry of Union of Evangelical Students of India. அதனால உங்க முன்னால் நிற்கும் போது நான் ஒரு உணர்வு பூர்வமான உணர்வை நான் உடையவனாக ஒரு நன்றியோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதனால என்னை அன்போடு அழைத்த டேவிட் ஜெபசி அண்ணனுக்கு நன்றி. அவங்க 2 மாசத்துக்கு முன்னாலே நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி என்னை அன்போடு அழைத்தார்கள். இங்க வந்ததுனால பெரிய சீனியர்ஸையும் பார்க்க முடிகிறது. சாம் மனோகர் அண்ணே, வயலாக்கா, அவங்களையும் பார்ப்பதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்தார். அருமையான தம்பிமார் முன்னாலே வந்து லீட் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய மாணவ பருவத்தை நான் யோசித்து பார்த்தேன், நினைத்து பார்த்தேன். 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அந்த அனுபவங்களை நான் திருப்பி பார்ப்பதற்கும் எனக்கு உதவியாக இருந்தது. தேவாதி தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தப்படும் போது உண்மையாகவே அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இந்த ஆண்டு அமைவதாக. இருந்த வண்ணமாகவே கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் நாங்கள் வந்திருக்கிறோம். மனித சத்தத்தை அல்ல, மனிதனுடைய சத்தியத்தையும் அல்ல, உம்முடைய சத்தத்தையும் உம்முடைய சத்தியத்தையுமே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். என் கூட பேசுங்கப்பா, எங்க எல்லாரும் கூட பேசுங்க. இந்த மாலை மறக்க முடியாத மாலையாக மாறட்டும். நாங்கள் கொண்டாட போகிற நம்முடைய பிறப்பின் பண்டிகையையும் மீனிங்ஃபுல்லா மாறட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். The grand miracle ever happened in the world is the incarnation of our Lord and Savior Jesus Christ. இந்த உலகத்தில் நடைபெற்ற அற்புதங்களிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதம், தெய்வம் மனிதனாக இந்த உலகிற்கு இறங்கி வந்தது. இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதாரம் எடுத்தது ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இந்த அற்புதத்தின் செய்தியை முதலாக யார் அறிவித்தார், யாருக்கு அறிவித்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தூங்கிடக்கூடாது, வெளிப்பா இருக்கீங்களான்னு பார்க்க போறேன். இந்த அற்புதத்தின் செய்தி, இயேசு பிறந்தது அற்புதம். இந்த அற்புதத்தின் செய்தியை முதலாவது யாருக்கு அறிவித்தார்கள்?
மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவித்தான். கர்த்தருடைய தூதன் தேவதூதர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்தான். அதை தொடர்ந்து நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு அறிவித்தது. யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை பார்த்த சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிப்பதற்காக பெத்லெஹேமிலே போய் பாலன் இயேசுவை தரிசித்தார்கள். தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். இந்த மேய்ப்பர்கள் இந்த அற்புதத்தின் செய்தியை கேட்டவுடனே, அந்த செய்தி என்ன? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது ஒரு நற்செய்தி, யாரும் பயப்பட வேண்டாம், அகில உலகத்துக்கும் சந்தோஷம் தருகிற நற்செய்தி. இந்த செய்தியை கேட்ட மேய்ப்பர்கள் தங்களுக்குள்ள வச்சிருந்தாங்களா? வச்சிருக்கல. அவங்க மற்றவர்களுக்கும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்க கேட்ட அந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி, ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்படுகிற நமக்கு இது ஒரு நற்செய்தி, இது ஒரு மகிழ்ச்சி. இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி. இந்த செய்தி நமக்குள்ளாக அடக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அல்ல. பொதுவா கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர், we celebrate among ourselves. மோஸ்ட்லி we celebrate among ourselves. கேரல் ரவுண்ட் போனா கூட நம்ம கிறிஸ்டியன் ஹவுஸ் தான் போறோம். வெரி ரேர்லி we go to a non-Christian house. வெரி வெரி ரேர். சில சமயங்களில் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்கன்னா, எங்க வீட்டுக்கும் வந்துட்டு போங்க, எங்க வீட்டுக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா வரட்டும் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்கும் நம்ம போகிறோம். பட் we target Christians, we target church members. ஒரு சர்ச் மெம்பர் வீட்டுக்கு போகலன்னா, ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிரும், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், பாஸ்டருக்கு ப்ராப்ளம் ஆயிரும், டீக்கனாருக்கு பிரச்சனை ஆயிரும். ஆகையால் நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் செய்தி நமக்குள்ளே வட்டமிடுகிறது, நமக்குள்ளே சுற்றி சுற்றி வருகிறது. ஆகையால் இந்த வருஷத்துல நம்ம கொண்டாட போகிற கிறிஸ்துமஸ் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் இந்த சிறப்பான கூடுகையிலே ஆண்டவர் நம்மோடு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியை எப்படி நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும், எப்படி நாம் பிறருக்கு அறிவிக்க முடியும் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க போகிறோம். பில்லி கிரஹாம் இவ்விதமாக சொல்லுகிறார், evangelism has always been the heartbeat of our ministry. It is what God has called us to do. மீண்டும் சொல்லுகிறேன், evangelism has always been the heartbeat of our ministry. It is what God has called us to do. நற்செய்தி அறிவித்தல் நமது ஊழியத்தின் இதய துடிப்பாக எப்பொழுதும் இருந்துள்ளது. கர்த்தர் நம்மை அதை செய்ய அழைத்ததும் அதுவேதான். மீண்டும் சொல்லுகிறேன், நற்செய்தி அறிவித்தல் நமது ஊழியத்தின் இதய துடிப்பாக எப்போதும் இருந்துள்ளது. கர்த்தர் நம்மை செய்ய அழைத்ததும் அதுதான். ஊழியம் என்றால், மினிஸ்ட்ரி என்றால், அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, திருச்சபை ஊழியமாக இருந்தாலும் சரி, சுவிசேஷ பணியாக இருந்தாலும் சரி, மிஷனரி பணியாக இருந்தாலும் சரி, சிறுவர் ஊழியமாக இருந்தாலும் சரி, வாலிபர் ஊழியமாக இருந்தாலும் சரி, அது பெண்கள் ஊழியமாக இருந்தாலும் ஆண்கள் ஊழியமாக இருந்தாலும், எந்த ஊழியமாக இருந்தாலும் அதனுடைய ஹார்ட் பீட், இதய துடிப்பு நற்செய்தி தான். நற்செய்தி அறிவித்தல் தான் the heartbeat of our ministry. பில்லி கிரஹாம் இவ்விதமாக சொல்லுகிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இவ்விதமாக சொல்லுகிறார், to be soul winner is the happiest thing in this world. To be soul winner is the happiest thing in the world. உலகத்தில் உள்ள செய்கிற காரியங்களில் ஆகப்பெரிய சந்தோஷம் அளிக்கும் ஒரு காரியம் என்னவென்றால் ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம் செய்வதே உலகில் ஆகப்பெரிய சந்தோஷம் அளிக்கும் செயல். இந்த உலகத்துல
சந்தோஷம் அளிப்பதற்கு பல செய்கைகளை செய்கிறோம். என்னெல்லாம் செய்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். What are the things we do in order to get happiness? Maybe some comments from my dear students. என்னெல்லாம் செய்வோம்? ஒரு பிலீவிங் ஸ்டூடெண்ட்ஸே நீங்க சொல்லலாம். பிலீவிங் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பேக்ரவுண்ட்ல நம்முடைய திங்கிங்ல சொல்லலாம். விசுவாச மாணவர்களுடைய அந்த பின்னணியத்திலே சொல்லலாம். நான் சொன்னதே சிலர் சொல்லலாம். சில முன்னால ஆண்டவருக்கு பாட்டு பாடுறது சந்தோஷமா இருக்கும். ஜெபம் பண்றது சந்தோஷம், பிரசங்கம் பண்றது சந்தோஷம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் சந்தோஷமாக காரியம் ஆத்தும ஆதாயம் பண்ணுவது. ஒருவரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தும் போது கிடைக்கும் சந்தோஷத்திற்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆகையால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தோஷம் நற்செய்தி அறிவிக்கும் போது கிடைக்கிறது. கேம்பல் மார்கன் என்பவர் இவ்விதமாக சொல்லுகிறார், to call a man evangelical who is not evangelistic is an utter contradiction என்று சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், to call a man evangelical who is not evangelistic is an utter contradiction. தியாலஜிக்கல் சர்க்கிள்ல உள்ளவங்க எல்லாம் ரெண்டு வார்த்தை ரொம்ப கேள்விப்படுவாங்க. ஒண்ணு எவாஞ்சலிக்கல், தினேஷ் நீங்க சொல்லலாம். அடுத்தது லிபரல் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவாஞ்சலிக்கல் லிபரல். அப்ப தன்னை எவாஞ்சலிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒருவர், நம்ம ஆர்கனைசேஷன் பெயர் என்ன? எவாஞ்சலிக்கல் யூனியன், EU. எவாஞ்சலிக்கல் யூனியன் தான் நம்முடைய இயக்கத்தினுடைய பெயரு. எவாஞ்சலிக்கல் என்று சொல்லுகிறவன், நற்செய்தி மையமாக கொண்டிருக்கிறவன், நற்செய்தி அறிவிக்காவிட்டால், நற்செய்தி சொல்லாவிட்டால் அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். தமிழ்ல சொல்லுகிறேன், தன்னை எவாஞ்சலிக்கல் என்று சொல்லிக் கொண்டு நற்செய்தி அறிவிக்காதவன் முரண்பாட்டின் மொத்த உருவம். தன்னை யாதொருவன் எவாஞ்சலிக்கல் என்று சொல்லிக் கொள்ளுகிறானோ அல்லது EU ஸ்டூடெண்ட் என்று சொல்லிக் கொள்ளணும், அப்படி நம்ம இதுல வச்சுக்கிடலாம். நான் EU பிலீவர், EU ஸ்டூடெண்ட் லீடர், EU கமிட்டி மெம்பர், EGF மெம்பர், EGF கிராஜுவேட், EGF ஆபீஸ் பேரர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நாம் எவாஞ்சலிஸ்டிக்கா இல்லனா நற்செய்தியை அறிவிக்காதவர்களாக இருப்போம் என்றால் we become contradict within ourselves. நாம் முரண்பாட்டின் மொத்த உருவம் என்று சொல்லி கேம்பல் மார்கன் என்பவர் விதமாக சொல்லுகிறார். இன்னொரு கூற்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, every believer is a missionary, every unbeliever is a, நீங்க முடிச்சிடலாம் ஈஸியா, மிஷன் ஃபீல்டு. Every believer is a missionary, every unbeliever is a mission field. நம்ம EU கான்டெக்ஸ்ட்ல சொல்லுங்க, every believing student is a missionary, every unbelieving student is a, சொல்லுங்க, mission field. ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜா இருக்கலாம், ST ஹிந்து காலேஜா இருக்கலாம். If you are there, you are a missionary. There are many mission fields there. அன்னை சொல்லும்போது சொன்னாங்க 39,000 ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறது. Hardly we reach 100,000. Hardly we reach. We may not have 1,000 believers in our district, but we have 39,000 students. What is the percentage? See the percentage level. David Livingstone விதமாக சொல்லுகிறார், God had only one son that he had become a missionary. God had only one son that he had become a missionary. ஆண்டவருக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தார், அவரும் மிஷனரியாக இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. கிறிஸ்து பிறப்பு என்றால் தெய்வம் தமது ஒரே பேரான குமாரனாகி இயேசுவையே இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டார், மிஷனரியாக அனுப்பிவிட்டார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைங்க எல்லாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He had only one son that he had become a missionary. அவரையுமே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். காரணம் நம்மீது உண்ட அன்பு. கிறிஸ்து பிறப்பின் நோக்கமே நம்மை மீட்க மானிடனாக
கிறிஸ்து அவதரித்ததான். மனிதனை மீட்பதற்காக மனிதனாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. மனிதனாக நம்மை மீட்பதற்கு அந்த சராசரத்தையும் படைத்த கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். இப்ப நம்ம எந்த காலத்துல, திருச்சபையினுடைய கேலண்டர் படி எந்த காலத்துல நம்ம என்ட்ரு ஆயிருக்கிறோம்? குறிப்பா நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் சண்டே. என்ன சண்டே? சர்ச்சுக்கு போறவங்களுக்கு நல்லா தெரியும், அட்வென்ட் சண்டே. What is the meaning of Advent? Coming, arrival. அட்வென்ட் காலம் என்றால் கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை சிந்தித்து, இரண்டாவது வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட்டு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையாகிய கிறிஸ்துமஸை கொண்டாடுவதுதான் இந்த அட்வென்ட் காலம். Oswald J. Smith சொல்லுகிறார், we talk of the second coming of Christ, but half of the world has never heard of the first. கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆனால் உலகில் பாதி பேர் இயேசுனுடைய முதல் வருகையை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு இந்த உலகத்தில் மனிதனுடைய மீட்புக்காக வந்தார். இயேசு எனக்காக வந்தார். இயேசு என்னை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற செய்தியை இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் அறிந்திருக்கவில்லை. நாம் இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். We are preparing ourselves for second coming, but half of the world people have never heard about the first coming, அல்லது the purpose of the first coming of Jesus Christ. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் போது ஒரு விசேஷமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே விசேஷமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு அல்லது நற்செய்தி சொல்வதற்கு இரண்டு பண்டிகைகள் மிகவும் பொருத்தமானது. என்னதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி கேள்வி கேட்பேன், so that you can alive. என்னதெல்லாம்? ஒன்னு கிறிஸ்துமஸ், மற்றொன்று ஈஸ்டர். வெரி குட், சரியா சொன்னீங்க. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையும் ஈஸ்டர் பண்டிகையும் தான் நற்செய்தி அறிவிப்பதற்கு, இயேசு கிறிஸ்து தரும் சமாதானத்தை, சந்தோஷத்தை சொல்வதற்கு சரியான பண்டிகை. மேய்ப்பர்கள் தாங்க செய்தி கேட்டாங்க, மற்றவங்களுக்கு சொன்னாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முதலாவது தரிசித்தது யாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலாவது தரிசித்தது யார்? நீங்க தான் சொல்லணும். மகதலேனா மரியாள் முதலாவது தரிசித்தாள். மகதலேனா மரியாளுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? நீ போய் என் சகோதரருக்கு சொல்லு, நீ போய் சொல்லு என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு கட்டளை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஆகையால் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை இந்த உலகிற்கு அறிவிப்பதற்கு ஒரு நல்ல தருணம். இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட நான் இயேசு கிறிஸ்து நற்செய்தி சொன்ன ஒரு பெண்மணியை, அல்லது இயேசு கிறிஸ்துவும் சமாரிய பெண்ணும் அந்த உரையாடலை மையமாக வைத்து உங்களோடு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு பிரயாணப்பட்டு போனார். இந்த பேக்ரவுண்ட் நல்லா தெரியும். நீங்க வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகும்போது சமாரியா வழியாக அவர் செல்ல வேண்டிய இது ஏற்பட்டது. சமாரியாவிலே சீகார் என்கிற ஊருக்கு அவர் வந்தபோது அவருக்கு தாகம் உண்டானது. யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அந்த கிணற்று அருகே ஆண்டவர் உட்கார்ந்தார். சீஷர்கள் எல்லாரும் ஊருக்கு போயிருந்தாங்க. எதுக்கு போனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான், அதான் சொல்றேன். எதுக்கு போனாங்க? சாப்பாடு வாங்குறதுக்காக போனாங்க. அந்த டைம்ல இந்த கிணற்றிலே தண்ணீர் எடுப்பதற்கு அந்த சமாரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்தாள். அப்ப ஆண்டவர் அவளிடத்தில் கேட்பார், ஏமா கொஞ்சம் தாகத்துக்கு தாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவ சொல்லுவான், நீர் எப்படி என்கிட்ட கேட்கலாம்? நீர் யூதன், நான் சமாரிய பெண், நீர் என்னிடத்துல கேட்கலாமா என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், உன்கிட்ட கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா நீயே அவருக்கு கொடுத்திருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார்.
அவர் ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுத்திருப்பார் என்று சொல்லி. அப்போ அவள் சொல்லுவாள், கிணறு ரொம்ப ஆழம், தண்ணீர் மொண்டு கொள்வதற்கும் இடத்தில் பாத்திரம் இல்லை, எப்படி ஜீவ தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றா. நீர் எங்களுடைய தகப்பனாகிய யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஏமா, நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சா தாகமே உண்டாகாது. அப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு தாங்க, இனிமே இந்த கிணத்துக்கு நான் வர வேண்டியதே இல்லை, இந்த கிணத்துக்கு நான் வரவே வேண்டாம், அதனால எனக்கு அந்த தண்ணியை தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். இது அந்த சம்பவத்தை அப்படியே நான் சொல்றேன், உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல. எனக்கு புருஷன் இல்லை என்றாள். நீ சொல்ற சரிதான், உனக்கு 5 புருஷர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. அவளுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தீர்க்கதரிசி, நீ மெய்யாகவே தீர்க்கதரிசி. நாங்க மலையில கடவுளை தொழுது கொள்கிறோம், நீங்க எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்லுவீங்களே, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில் பேசினார். இப்படி பேசிக்கிட்டே ஆண்டவர் இருக்கும்போது அவ ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு பார்த்துக்கிட்டா, கண்டுகொண்டாள். அப்ப சீஷர்கள் வந்தாங்க, சாப்பாடு வாங்க போறவங்க வந்தாங்க. இவா ஊருக்குள்ள போய் மற்றவர்களுக்கு போய், நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன், அவர் மேசியா, அவர் இயேசுதான் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு அவள் போய்விட்டாள். அப்போ அந்த சீஷர்கள்லாம், ஐயா, நாங்க சாப்பாடு வாங்கிட்டோம், இதை சாப்பிடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு இருக்கிறது, நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் இருக்கிறது. அப்ப அவங்க எல்லாம் நினைச்சாங்க, வேற யாரோ கடவுளுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களோ, வேற யாரோ சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சாங்க. அப்ப சொன்னாரு, இல்லை, பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். இதோ வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது, இதோ உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சமாரிய பெண்ணை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த சம்பவம், இதுதான் இந்த ஸ்டோரி என்று சொல்ல முடியும். இதிலிருந்து நான் இன்னைக்கு 4 காரியங்களை ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை, இப்ப நான் கடைசியை சொன்னேன்ல, இது வேற வாஸ்து பார்க்கும்போது, முதலாவது அறுவடை பணி. இங்கே ஆண்டவர் நிறைவேற்றிய இந்த அறுவடை பணி அல்லது நற்செய்தி பணி, இது ஆண்டவரின் பணி என்று சொல்லலாம். அறுவடை பணி ஆண்டவரின் பணி. Harvesting is God's work. Harvesting is God's work. 34ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் பைபிள் வச்சிருக்கோங்க, என் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. முன்னால இயேசு அவர்களை நோக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்றால், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திலே நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், பிறருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் அது மனிதனுடைய பணி அல்ல, அது ஒரு இயக்கத்தினுடைய பணி அல்ல, அது ஈயோனுடைய பணி அல்ல, EGF பணி அல்ல, அது ஆண்டவருடைய பணி. It is God's work. Evangelization அல்லது harvesting is God's work. ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. ஒரு வசனம் வாசிக்கலாம், நானே வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தம். இந்த உலகத்துல
எல்லாரும் ஆண்டவரை கண்டுகொள்வதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்காக மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை வாசிக்கிறோம். இன்னும் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. Paul was called to be an apostle of Gentiles. பிரஜாதியார் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் இந்த பவுல். ஆனா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லாரும், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதே பவுல் ரோமர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார், கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். எல்லாருக்கும், அது கிரேக்கராக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், யூதர் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் அறிவிக்கணும்? அதைத்தான் ஆண்டவருடைய அந்த மாபெரும் இறுதி கட்டளையிலே வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இந்த வசனம் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம் தான். இயேசு பரலோகத்துக்கு எழுந்தருளி செல்வதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய அடியவர்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போங்க, சகல ஜாதிகரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது எல்லார் மீதும் விழுந்த ஒரு கட்டளை, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதையே பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றார். இதை யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இந்த வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வருகிறேன், ஆனா மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணும் இல்லை. இது என் மேல் விழுந்த கடமை. It is my bounden duty. I am obligated to propagate the gospel. I am supposed to do it. ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றுகிறீர்கள் என்றால், அங்கே மாணவர்களுக்கு டீச் பண்ணுவது, லெக்சர் பண்ணுவது உங்களுடைய கடமை. It is not something to be boosted. அதை நம்ம பூஸ்ட் பண்றதுக்கோ பெருமைப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை. ஒரு கம்பெனி இருக்கிறது, அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார், நைட் வாட்ச்மேன். நைட் முழுசும் விழித்திருப்பது அவருடைய கடமை. அவருடைய கடமை தவறினால் வேலைக்கு ஆபத்து வந்துவிடும். அவர் அந்த வேலையை செய்ய முடியாது. ஆகையால் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ஒரு விசுவாசி, ஒரு விசுவாச மாணவனுடைய கடமை சுவிசேஷம் அறிவிப்பது. அறியாத மாணவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை கண்டிராத மாணவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையை தெரிந்திராத மாணவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது கடமை. இந்திய மிஷனரி சங்கத்திலே நான் சில ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ஸ்தாபகர் யாருக்காவது தெரியுமா? அவர்கள் அந்த தூத்துக்குடி பக்கத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். Who is the founder of Indian Missionary Society? யாரோ சொல்றாங்க, பிஷப் அசரையா, பிஷப் வேதநாயகம் சாமுவேல் அசரியா. இந்திய மிஷனரி சங்கம் கடவுளுடைய கிருபையினால் கடந்த சொல்லப்போனா 109, 110 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய முதலாவது பணித்தளம் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள தோர்னக்கல் என்கிற ஒரு பணித்தளம். இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய பவுண்டரும் அசரியாதான், அதனுடைய முதலாவது பொது காரியதரிசியும் அசரியாதான். அவர் பொது காரியதரிசியாக இருக்கும்போது ஒரு முறை இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் மீட்டிங், யூத் மீட்டிங் சர்ச்சில் நடத்திட்டு இருந்தார். அப்போ வட இந்தியாவிலே அல்லது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நடைபெறுகிற காரியங்களை குறித்து, அதனுடைய தேவையை குறித்து, மிஷனரி பணியை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இப்படி மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவன், ஒரு வாலிபன் எழுந்து சொன்னான், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி, why don't you make a commitment அப்படின்னு சொல்லி சொன்னான். கடவுள் அவருடைய உள்ளத்துல பேசினாரு.
ஜெனரல் செக்ரட்டரி பொறுப்பை திறந்துட்டு he went to Dornakal as a missionary. God has honored him. Later he became the bishop. Bishop Asaria is the first Indian Anglican bishop. நம்ம என்டையர் இந்தியாவில் முதலாவது இந்தியன் பிஷப், இந்தியன் ஆங்கிலிக்கன் பிஷப் வந்து பிஷப் அசரையா தான். அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவருக்கு கிடைத்தது. அவர் தோர்னக்கல்ல பணியாற்றும் போது, நீங்க தோர்னக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு கத்தீட்ரல் இருக்கும். அது ஒரு மாதிரி ரிலிஜியஸ் புளூரலிசம் உள்ள ஒரு நல்ல ஆர்கிடெக்சரோடு உள்ள கதீட்ரல். அவர் அங்க வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஞானஸ்நானம் கொடுப்பாராம். ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாம் எல்லாரும் தலையில கை வைங்க அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி தலையில கை வச்சிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக தலையில நம்ம கை வைக்க மாட்டோம், தெரியுமா? எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும், தலையில கை வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா தெரியாம இப்படி தலையில கை வச்சா கூட பெரியவங்களுக்கு தெரியுதா? தலையில கை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலையில கை வச்சா தரித்திரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்லுவாராம், தலையில கை வச்சுட்டு சுவிசேஷம் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லி. சிலர் நினைக்காங்க, ஐயா இப்ப நம்மள அங்கிள் அல்லது அண்ணே நம்மள தலையில கை வைக்க சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏன் இதை சொல்லுவார் என்றால், சுவிசேஷம் அறிவிப்பது நாம் தலையின் மேல் விழுந்த கடமை. இது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிப்பதனால் ஒருவரும் தரித்திரர் ஆக மாட்டார்கள், மாறாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவர் வந்து ஃபவுண்டர், ஜெனரல் செக்ரட்டரி. He went to Dornakal as a missionary. God has honored him. He became the first Indian bishop. சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை என்பதை மறந்து போகக்கூடாது. ஹட்சன் டெய்லர் விதமாக சொல்லுகிறார், The Great Commission is not an option to be considered, but it is a command to be obeyed. மீண்டும் சொல்லுகிறேன், The Great Commission is not an option to be considered, but it is a command to be obeyed. ஆண்டவரின் இறுதி கட்டளை பரிசீலிக்கப்பட வேண்டிய விருப்பம் அல்ல, கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. This is not one of the considerations, rather it is a command to obey. கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு கடமை. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம இந்த நாள்ல தீர்மானம் எடுப்போம் என்றால், இது ஆண்டவருடைய பணி. இது ஏன் பணி இல்ல, இது ஈயனுடைய பணி அல்ல, இது EGF கிராஜுவேட் சொன்னதுனால செய்யறதல்ல, இது ஆண்டவருடைய பணி. EU students should become a missionary to the campus. EGF graduate also to be a missionary to the campus. ஒவ்வொரு கிராஜுவேட்டும் நீங்க உங்களுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நீங்க ஒர்க் பண்ணல ஆபீஸ்லயும் ஒரு மிஷனரியாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. You are supposed to do it, but you have to be wise enough to do it. That is also there. That is very important. You have to be wise enough. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மாறி வருகிற சூழ்நிலைகள் இருக்கிறோம். எப்பண்டா நம்மள இழுக்கலாம் என்று சொல்லி சாத்தான் வகை தேடி சுற்றி தெரிகிறான். நான் ஈல பணியாற்றுகிற காலத்துல மதுரையில நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். அண்ணன் வசந்த் அவங்க வந்து ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் கொடுத்ததுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதனால we have to be wise, but it is a command to be obeyed. இது கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை என்பதை மறந்துவிடக் கூடாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் விதமாக சொல்லுகிறார், Every Christian is either a missionary or an imposter. Every Christian is a missionary. Every Christian is either a missionary or an imposter. இந்த இம்போஸ்டர்ங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, டிக்ஷனரி பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மிஷனரி, இல்லையெனில் ஆள் மாறாட்டம் செய்கிறவன் என்று சொல்ல, அது மோசக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கலாம். ஒன்னு மிஷனரியா இருக்கணும், இல்லைன்னா இம்போஸ்டர், which means ஆள் மாறாட்டக்காரர் அல்லது மோசம் போக்குகிற மோசக்காரன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையிலே இது ஆண்டவருடைய பணி. ஆண்டவர் இந்த பணிக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. இன்னும் மார்ட்டின் லூத்தர் சொல்லுறதை நான் சொல்லுகிறேன். இதை நான் வாசிக்கும் போது, இதை நான் தேடி கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுக்கு சொல்கிறேன். It is the duty of every Christian to be Christ to his neighbor. It is the duty of every Christian to be Christ to his neighbor. ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
தனக்கு அடுத்தவனுக்கு கிறிஸ்துவாக இருக்க கட்டளைப்பட்டவன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்கு அடுத்தவனுக்கு, தனக்கு அடுத்த மாணவனுக்கு, தனக்கு அடுத்த ஒரு பட்டதாரிக்கு கிறிஸ்துவாக இருக்க கடமைப்பட்டவன். It is the duty of every Christian to be Christ to his neighbor. அப்ப முதலாவது இந்த பகுதியிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், யோவான் 4ஆம் அதிகாரம் 31 to 34 வரை நாம பார்க்கும்போது, அறுப்பணி அல்லது அறுவடை பணி ஆண்டவரின் பணி. Harvesting is God's work. இரண்டாவதாக அறுவடை பணியில் ஆண்டவர் இயேசு. அறுவடை பணியில் ஆண்டவர் இயேசு 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நீங்க வீட்டுல போய் நல்லா வாசித்து பார்க்கணும். யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை அறுவடை பணியில் ஆண்டவர் இயேசு. The Lord Jesus the harvester. The Lord Jesus the harvester. சுவிசேஷம் அறிவிப்பதில் நமக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. வேதத்திலே அநேக முன்மாதிரிகளை நாம் வாசிக்கிறோம். முதன்மையான முன்மாதிரி, இந்த சீஃப் எக்ஸாம்பிள் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதைத்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயேசு எல்லாவற்றிலும் நமக்கு மாதிரி. எதுல எல்லாம் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நமக்கு எதுல எல்லாம் மாதிரி? ஜெபம் பண்றதுல மாதிரி. என்ன, அவர் அதிகாலையில ஜெபம் பண்ணார், ராம் முழுதும் ஜெபம் பண்ணாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணார், ஊக்கமா ஜெபம் பண்ணார், பாரத்தோடு ஜெபம் பண்ணார். அண்ணன் ஜெபத்தை பற்றி சொன்னாங்க. நம்முடைய ஊழியம் ஜெபத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது, ஜெபத்தினால் நடந்து இருக்கிறது. ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு மாதிரியாக இருந்தார். வேற என்ன சொல்லுங்க, நான் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். எதுல ஆண்டவர் மாதிரி? பரிசுத்தத்தில் மாதிரி. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்கிறார். வேற எதுன? எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்கிறது அன்புள்ள மாதிரி. என்ன, நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். என்ன, பாவிகளுக்காக ஜீவனை ஒருவன் கொடுக்க மாட்டான், சகோதரருக்காக ஜீவனை கொடுப்பான், நண்பனுக்காக கொடு, பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தார். அன்பு கூறுவதிலே மாதிரி, தாழ்மையில மாதிரி. இயேசு எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு, தீவன தொட்டியில பிறந்தார். மாட்டு தொழுவத்துல வைக்கோல் போடுற இடத்துல தீவன தொட்டி, தீவன தொட்டியில தான் ஆண்டவர் பிறந்தார். தாழ்மையில மாதிரி, சுவிசேஷம் அறிவிப்பதிலும் மாதிரி. அவர் அன்பில் மாதிரியாக இருந்தது போல, தாழ்மையில் மாதிரியாக இருந்தது போல, பரிசுத்தத்தில் மாதிரியாக இருந்தது போல, ஜெபத்தில் மாதிரியாக இருந்தது போல, அவர் சுவிசேஷம் அறிவிப்பதிலும் மாதிரியாக இருந்தார். இயேசு செய்த முதல் பிரசங்கம் எது தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் சகல பட்டணங்களிலும் போய் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். சில வசனத்தை நான் குறி சொல்றேன், எழுதுங்க. ஒரு டைம் அதிகமா இருக்காது, அதனால நான் வேகமா போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35, 36, 37, 38 வசனங்கள்ல வாசித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் திரளான ஜனங்களை கண்டு மேய்ப்பனில்லாத ஆடுகளை போன்று மனதுருகினார். அவருடைய மனதுருக்கம், he had compassion for the people because the people were sheep without shepherd. They were sheep without shepherd. He had compassion for the people. மனதுருகி சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். சொன்னார், அறுப்பு மிகுதி, அதே பகுதியில தான் இருக்கு. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். மாணவர் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை, முழு நேர ஊழியர்கள் வருவதில்லை. எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்திலே மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஏன் ஒருவர் வரக்கூடாது? நமக்கெல்லாம் மாணவர்கள் மேல கரிசனை இல்லையா? அழிந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் மீது கரிசனை இல்லையா? ஆண்டவருக்கு கரிசனை இருந்தது. அதான் மனதுருகி சுவிசேஷம் அறிவித்தான். ஜெபம் பண்ணுங்க, அறுப்புக்கு இன்னும் ஆட்கள் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் இங்கே இந்த சமாரிய பெண்ணுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறார். நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். செய்ய முடியாததை சொல்பவர் ஆண்டவர் அல்ல, செய்ய முடியாததை சொல்பவர் அல்ல, தான் செய்யாததை சொல்பவரும் அல்ல, எதை செய்தாரோ அதையே செய்யவும் சொல்லுகிறார். மீண்டும் ரிப்பீட் பண்றேன், செய்ய முடியாததை சொல்பவர் அல்ல, இம்பாசிபிள் திங் ஆண்டவர் சொல்றது இல்ல, அவர் செய்யாததையும் சொல்ல மாட்டார். என்ன,
முடியாதது சொல்ல மாட்டாரு, செய்யாதது சொல்ல மாட்டாரு. எதை செய்தாரோ அதையே நாமும் செய்யும்படி அவர் நமக்கு சொல்லுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். நிக்கோதேமு, அவன் ஒரு பரிசேயன், ராத்திரியில வர்றான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சத்தியத்தை சொன்னார். அதை தொடர்ந்துதான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இங்கே சமாரிய பெண்ணுக்கு சுவிசேஷம் அறிவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மாதிரி சுவிசேஷகராக நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்யணும், நற்செய்தி பணி செய்யணும்னா வேற யாரும் நம்ம மாதிரியா இருக்க வேண்டாம், இயேசுதான் மாதிரி. அந்த இதை நீங்க நான் ரொம்ப டீட்டெயிலா எழுதுனா டைம் ஆகும். அங்க நம்ம பார்க்கும்போது அவருக்கு பல தடைகள் இருந்து தடைகளை எல்லாம் மாறி அவர் சுவிசேஷம் அறிவித்தார். என்ன தடைகள்? அவ ஒரு சமாரிய பெண். பொதுவா யூதருக்கும் சமாரியருக்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனா சமாரிய பெண், அவ ஒரு பெண், அவள் சுவிசேஷம் அறிவித்தார். அவ ஒரு பாவியான பெண், அதுவும் பாவியான பெண். அவ ஒரு பாவியான பெண், ஒரு சமாரிய வகுப்பை சார்ந்தவள். அவள் ஒரு பெண். ஆனா அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து அங்கே சுவிசேஷம் சொருவிக்கிறதை நாம் அறிக்க முடிகிறது. ஒரு காலம் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அங்கே இயேசு அறிவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. தனிநபர் ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசம் சொல்லுகிறார். EU மினிஸ்ட்ரியினுடைய ஒரு யூனிக் மெத்தட் வந்து பர்சனல் எவாஞ்சலிசம். பர்சனல் எவாஞ்சலிசம். We will not go and preach in the street. We will not go and preach in the campus. Rather, we will preach one to one. We will preach every individual. தனிப்பட்ட விதத்திலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதற்கு இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்க. அருமையான தம்பி தங்கச்சி, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் லீடர்ஸா இருக்கலாம், அருமையான கிராஜுவேட் சகோதர சகோதரிகள், நம்ம இந்த தனிநபர் ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் மாதிரியாக இருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு பகுதி என்னவென்றால், யோவான் 4ஆம் அதிகாரம் 35 38 வசனம் வரை பார்த்தோம்னா, அறுவடை ஆயத்தம் மற்றும் அவசரம். அறுவடை ஆயத்தம் அவசரம் ரெண்டு உண்டு. Harvesting could be carried out at any time. Harvesting is an urgent task. Harvesting could be carried out at any time. Harvesting is an urgent task. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய போஜனம் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் இயேசு, அந்த காலத்துல ஒரு பழக்கம் என்ன இருந்ததுன்னா, அங்க வந்து கோதுமை தான் ரொம்ப பயிரிட்டார்கள். கோதுமை வந்து அத விதைச்சதுல இருந்து ஹார்வெஸ்டிங் வர நியர்லி 4 months they have to buy. அப்போ அவங்களுக்குள்ள பேசிவாங்களா இருக்கும், நம்ம வந்து இன்னும் 4 மாசம் வெயிட் பண்ணணும் கோதுமை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணுவோம், நெல் எத்தனை மாசத்துல விளை அறுக்கிறோம் சொல்லுங்க? உங்களுக்கு எல்லாம் தோட்டம் இல்லையா? நெல் எத்தனை மாசத்துல இருப்போம்? நெல்லே நீங்க பார்க்காத மாதிரிலாம் இருக்கு. குறைஞ்சது 3 மாசம், 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரை இருக்கும். அப்போ விவசாயம் பண்றவங்க நெல் நட்ட பிறகு கொஞ்ச நாள் என்ன செய்யணும், ஏன்னா உங்க ஊர்ல ரொம்ப வாழை தான் ரொம்ப இருக்கு, வாழை தான் தென்னை அதிகமா இருக்கிறது, அதனால நெல்லை பத்தி அதிகமா தெரியல. நெல்லும் நீங்கள் சாகுபடி செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். அப்போ we have to wait 3 or 4 months. இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, எப்பா நீங்க இங்க காத்திருக்க வேண்டாம். ஆத்தும அறுவடைக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெல் அறுவடைக்கு காத்திருக்க வேண்டும், கோதுமை அறுவடைக்கு காத்திருக்க வேண்டும், கரும்புக்கு காத்திருக்க வேண்டும், வாழைக்கு காத்திருக்க வேண்டும், தென்னைக்கு காத்திருக்க வேண்டும். ஆத்தும அறுவடைக்கு காத்திருக்க வேண்டும். கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது, வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை, அறுவடை ஆயத்தம். ஆகையால் நாம் அவசரமாக செய்ய வேண்டும். ஆயத்தம் அவசரம். ஏன் அவசரம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் அவசரம்? சரியான டைம்ல நெல் அறுக்கலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்?
நெல்மணி கீழே விழுந்து செதறிரும், விளைஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு ஆத்ம ஆதாய பணி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We can go and reap. We can go and get hold of people. We can go and harvest. We can go and win souls for Christ. பழைய பாட்டில் ஒரு சம்பவம் நீங்க வாசிக்க வேண்டாம், நேரம் ஆகும். 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீரியர் சமாரியாவுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி விட்டார்கள். சமாரியாவுக்கு வெளியே பாளையம் இறங்கியிருக்காங்க. இதனால சமாரியாவில் வெளியிருந்து போக்குவரத்து இல்ல, பஞ்சம் ஆயிட்டு. சமாரியாவில் பயங்கர பஞ்சம், கோதுமைக்கு வார்கோதுமைக்கு பஞ்சம். அப்போ ஒலிமுக வாசல்ல 4 குஷ்டரோகி இருக்கிறாங்க. இந்த 4 குஷ்டரோகியும் உங்களுக்கும் இருதல கொள்ளி மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க நினைக்கிறாங்க பட்டணத்துக்குள்ள போனோம்னா அங்க சாப்பாடு இல்லை, அங்க போகையா சாப்பாடு இல்லாம செத்து போவோம். பட்டணத்துக்கு வெளியே சீரியர் வந்து பாளையம் இறங்கியிருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம இஸ்ரவேலர்னு தெரிஞ்ச, சமாரியாவை சேர்ந்தவங்க, நம்ம யூதர்கள்னு தெரிஞ்ச நம்மள என்ன செய்வாங்க, கொன்னு போட்டுருவாங்க. என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? சரி பரவாயில்ல, செத்தாலும் சாவோம், நம்ம பாளையத்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லி போன போது அங்கே ஒரு அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் பாளையத்துல யாருமே இல்லை. ஒவ்வொரு கூடாரமா போறாங்க, சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிடுறாங்க, வயிறு முட்டை சாப்பிடுறாங்க, எல்லா பொருளும் அவங்களுக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்பதான் சொல்றாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், விடிமற்றும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும். Let us go and tell the king that God has given us victory. நாம் ராஜாவுக்கு போய் அறிவிப்போம், ஆண்டவர் நமக்கு வெற்றி தந்து விட்டார் என்கிற செய்தி. நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம மேல தப்பு வந்துடும், குற்றம் நம்மேல் சுமரும். இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும். காரணம் ராஜா மக்கள் எல்லாம் பயந்து போய் கிடக்கிறாங்க. இந்த சீரியருடைய பாளையத்துக்கு பயந்து போய் கிடக்கிறாங்க. Let us go and tell that the Syrians have withdrawn. They have went back. They went back. அவங்க திரும்பிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லுவோம் என்று சொல்லி, அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, அதுதான் சுவிசேஷ பணி. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாளைக்கு நாம் காத்திருக்க கூடாது. இன்றைக்கு கிடைக்கும் வாய்ப்பு நாளைக்கு வராது. இன்றைக்கு கிடைக்கும் வாய்ப்பு நாளைக்கு வராது. பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கூட ஒரே ஒரு வாலிப பையன் இருக்கிறான், அவனும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிறான். உங்க கூட ஒரு காலேஜ்ல வேலை பார்க்கிற ஒரு ஸ்டாஃப் இருக்கிறார், பேங்க்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அதே ஆளை மீண்டும் பார்க்க முடியுமா? அதே பையனை மீண்டும் பார்க்க முடியாம போகலாம். ஆகையால் உடனடியாக சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் we will miss the opportunity. We will miss the opportunity. புதிய பாட்டில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல எத்தியோப்பிய மந்திரி ரதத்துல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆவியானவர் பிலிப்பு சொன்னா, நீனும் ரதத்துல போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரதத்துல போய் இவனும் சேர்ந்துக்கிட்டான். அங்க எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கான். அப்போ இவன் போய், நீ வாசிக்கிற அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒருத்தன் சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பிய மந்திரி சொல்றார். இவர் சொல்றாரு, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் ஞானஸ்நானம் இருக்கிறதுக்கு தடை இருக்குதோ அப்படின்னு கேட்கிறார். இறங்கி போய் ஞானஸ்நானம் கொடுத்தான். He did not have to wait. வெயிட் பண்ணல. பிலிப்பு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. He was led by the Holy Spirit. He went to the eunuch and shared the gospel, explained everything about the book of Isaiah, and he accepted Jesus. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அவிதமாக ஒரு அறுவடை பணியை நாம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். மக்கள் பாவத்தினாலும் பாவத்தின் விளைவுகளினாலும் கஷ்டப்படுகிறார்கள். ஆகையால் நற்செய்தி அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் சிங்கப்பூர்ல சில ஆண்டுகள் பணியாற்றினேன். நான் IMSல ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்கிறேன், எவ்வளவோ இருந்திருக்கேன். ஆனா காஸ்பல் ஒர்க்ல எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நான் சிங்கப்பூர்ல தான். சிங்கப்பூர்ல ஒரு மெத்தடிஸ்ட், தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்ல நான் இருந்தேன். அங்க போய் சுவிசேஷம் ஓபன் பண்ண முடியாது. நம்ம ஊர்லயே பண்ண முடியல. இப்போ நம்ம ஊர்லயே பண்ண முடியல. அங்க ஷுவரா பண்ணவே முடியாது. பண்ணனா ஜெயில தான் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால நான் ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் என்ன கொடுத்தாருன்னா, 6 மாசத்துக்கு ஒரு காஸ்பல் சண்டேன்னு சொல்லி சர்ச்லயே வைப்போம்.
what I would do was ask the congregation members to bring at least one non-Christian to the church. எல்லாரும் நீங்க ஆளுக்கு ஒருத்தர கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வருவாங்க. நம்ம ஊர்ல முருகன் கோயிலுக்கு வரமாட்டாரு, நம்ம ஊர்ல சுப்பிரமணியம் கோயிலுக்கு வரமாட்டார். அங்க சுப்பிரமணியம், முருகன், கண்ணன் எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க. இவங்க போய் கூட்டா வந்துருவாங்க. டார்மிட்டரியில இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லுவோம். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல நான் வேற யாரும் பிரசங்கத்துக்கு கூட மாட்டேன், நானே பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு பிரசங்கம் பண்ண ரொம்ப பிடிக்கும். வந்ததுல நானே பிரசங்கம் பண்ணுவேன். ஆண்டவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு எல்லாரும் கை வைத்துவாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 15 பேர் 20 பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு கை வைத்துவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது தவிர நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆராதனை ஆரம்பிச்சு விட்டுட்டு வாசல்ல போவேன். அங்க பெரிய ஒரு ஷாப்பிங். சிங்கப்பூர்ல யாரெல்லாம் போயிருக்கீங்க? யாருமே போகலையா? கண்டிப்பா நீங்க எல்லாம் போகணும். அங்க ஒரு லிட்டில் இந்தியான்னு இடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, திருநெல்வேலியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் அன்னைக்கு கேதர் ஆவாங்க. லேக்ஸ் ஆஃப் பீப்புள். ஒரே நாள்ல அந்த இதுல அவ்வளவு பீப்புள் வருவாங்க. தமிழ் பேசுறவங்க. அவங்களெல்லாம் வாங்கப்பா கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூடுவேன். 10 பேரை கூட்டா 4 பேர் உள்ள வந்துருவாங்க. எத்தனையோ பேர் அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆலயத்திலே அங்கத்தினராக மாறி இருக்கிறார்கள். ஒய் நாட் ஹியர்? ஏன் இங்கே செய்ய முடியாது? இங்கே நீங்க செய்யலாம். இங்கே ஒரு சர்ச்ல நீங்க கூட்டினீங்கன்னா வரலாம். மார்த்தாண்டம் சர்ச்ல ஒரு காஸ்பல் மீட்டிங்னா வரலாம். நான் சிங்கப்பூர்ல லேர்ன் பண்ணதை இப்ப நான் இருக்கிற சபைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கேன். நான் வள்ளியூர்ல கூட ரீசெண்டா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணேன். 34 பேர் வந்தாங்க, இன்க்ளூடிங் சில்ட்ரன். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு இப்ப கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு ஃபாலோ அப் கொடுக்க போறோம். இன்னைக்கு மாணவர்களுடைய நிலைமையை பார்த்தால் நாம் எவ்வளவு அவசரமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் ஆகியிருக்கு. மீடியா இன்ஃபுளுன்ஸ், டெக்னாலஜி மிஸ்யூஸ் ஆகிறது, சைபர் புல்லிங் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாணவர்கள் எவ்வளவு சிதைந்து போகிறார்கள். நாம் அவங்களுக்கு அறிவிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அறுவடை ஆயத்தம். வெயிட்டே பண்ண வேண்டாம். ஜபத்தோட பண்ண ஒவ்வொரு நாளும் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். D.L. மூடி ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிருந்தாராம். என்ன உடன்படிக்கைன்னா, டெய்லி ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்காம நைட்ல தூங்க மாட்டாராம். ஒரு நாள் அவரு படுக்க போயிட்டாரு, ரெஸ்ட் எடுக்க போயிட்டா. நைட்ல 10 மணி ஆயிட்டு, ஐயோ இன்னைக்கு ஒருத்தருக்கும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. தூங்க முடியல. தெருவில் ஓடுனாராம். ஓடி ஒரு பையனை பார்த்து, ஒருத்தனை பார்த்து சொன்னாராம், ஆர் யூ கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாராம். அவன் அடிக்காத குறைதான். ரொம்ப கோவப்பட்டாராம் அவர் மேல. கோவப்பட்டுட்டு உமா சாக்கடையில தள்ளி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி இருக்கிறான். ரொம்ப ரொம்ப அவரை இல்ட்ரீட் பண்ணிருக்கான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாரு. அவனுக்காக ஜெபம் பண்ணாராம். 3 மாதம் கழித்து ஒரு நாள் அவருடைய வீட்டு கதவு சத்தம் கேட்டது. போய் திறந்தால் ஒரு மனிதன் வந்தான். டியர் மூடி, என்னை ஃபர்கிவ் பண்ணுங்க, என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு நாள் அந்த நைட்ல நீங்க என்கிட்ட ஆண்டவரை பற்றி சொன்ன போது உங்களை நான் பயங்கரமா தவறான வார்த்தைகளை பேசினேன், உங்களை நான் துக்கப்படுத்தினேன். எனக்கு அன்னையிலிருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ராத்திரியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு நிமிடம் கூட காத்திருக்க வேண்டாம். செய்யாமல் இருந்தால் ஆத்துமா அழிஞ்சு போகும். ஆத்துமா அழிஞ்சு போகும். ஆத்துமா அழிஞ்சு போகும். டோனாவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்திருக்கீங்களா? டோனாவூர்ல எமி கார்மேகேல் அப்படிங்கிற அம்மா மிஷனரியா வந்தாங்க. அவங்க மிஷனரியா வந்ததற்கு காரணம், ஒரு நாள் ஒரு தரிசனம் பார்த்தார்களாம். நரகத்துக்குள்ள அப்படியே மக்கள் ஓடிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஓடுறான். லாஸ்ட் எட்டர்னலி லாஸ்ட், இழந்தேன் நித்தியத்தை இழந்தேன் என்று சொல்லி கண்ணீரோடு ஓடுகிற மக்களை எல்லாம் பார்த்து, நான் இந்த நித்திய இல்லத்தை இழந்து போகாதபடி மக்களுக்கு நித்திய வாழ்வை அளிக்கக்கூடிய ஆண்டவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய தேசத்துக்கு மிஷனரியாக வந்தார். அன்புக்குரியவர்களே, அண்ணன் சொன்னது போல மிஷனரி கல்லறைகளால் நிறைந்திருக்கிற நம்முடைய பகுதி. நம்ம ஒவ்வொரு ஊரையும் தோண்டி பார்த்தா நான் மிஷனரியினுடைய கல்லறை கூடு, எலும்பு கூடு இருக்கலாம். மிஷனரிகளால் நிரப்பப்பட்டிருக்கிற நம்முடைய மண்ணிலே நாம் எப்படி சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். அறுவடை பணி ஆண்டவரின் பணி. இரண்டாவது
அறுவடை பணியில் ஆண்டவர் இயேசு. முதல்ல அறுவடை பணி ஆண்டவருடைய பணி. ஹார்வெஸ்டிங் இஸ் காட்ஸ் ஒர்க். இரண்டாவது ஜீசஸ் கிரைஸ்ட் த ஹார்வெஸ்டர். அறுவடை பணியில் ஆண்டவர் இயேசு. மூன்றாவது அறுவடை ஆயத்தம் மற்றும் அவசரம். நான்காவது அறுவடை பணியின் ஆசீர்வாதம். அறுவடை பணியின் ஆசீர்வாதம். ஹார்வெஸ்டிங் அண்ட் இட்ஸ் பிளெஸிங்ஸ். ஹார்வெஸ்டிங் அண்ட் இட்ஸ் பிளெஸிங். இயேசு சமாரிய பெண்ணுக்கு சுவிசேஷம் அறிவித்தார், நற்செய்தி சொன்னார். சமாரிய பெண் யாருக்கு போய் சொன்னா? யாருக்கு போய் சொன்னா? சீகார், தன்னுடைய ஊர்க்காரங்களுக்கு, ஊரார் எல்லாருக்கும் சொன்னாங்க. 39ஆம் வசனம் வாசிங்க யாராவது ஒருத்தர். யோவான் 4:39. சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். 41, 42 வசனங்கள்ல அதை வாசிக்கிறோம். சிலர் சமாரிய பெண்ணு சொன்னதால விசுவாசித்தாங்க. சிலர் வந்து இயேசுவினிடத்தில் கேட்டு, அவர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டு அதை விசுவாசித்து அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். சுவிசேஷம் மனிதனை மாற்றுகிறது. சுவிசேஷம் சமூகத்தை மாற்றுகிறது. சுவிசேஷம் தேசத்தை மாற்றுகிறது. சுவிசேஷம் உலகத்தையே மாற்றுகிறது. சுவிசேஷம் உலகத்தையே மாற்றும். மனிதனை மாற்றுவது மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய ஒரு வலிமை படைத்தது சுவிசேஷம். காரிபுரம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறத பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? அல்லது இந்த இறந்த பிறகு நம்ம எதையும் கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியுமா? உங்களுக்கு 100 கோடி பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேங்க்ல 100 கோடி பேலன்ஸ் இருக்கு, கொண்டு போக முடியுமா? 2 வீடு இருக்கு அல்லது 4 வீடு இருக்கு, கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. ஆனா எதை மாத்திரம் கொண்டு போக முடியும் தெரியுமா? பரலோகத்துக்கு நாம் செய்கிற ஆத்துமா ஆதாயம். ஆத்துமாக்கள் எத்தனை பேர் ஆதாயம் பண்ணணுமோ அவங்கள கொண்டு போயிடலாம். 100 பேர் ஆதாயம் பண்ணீங்கன்னா 100 பேரையும் பரலோகத்துல நம்ம கொண்டு போகலாம். நாம் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டும் போகவும் கூடாது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நான் 32 வருஷமா குருவானவராக இருக்கிறேன். 32 வருஷமா குருவானவராக இருக்கிறேன். நூத்துக்கணக்கான, சொல்ல போனா 1000 பேர் இருக்கலாம், 1000 பேரை நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். ஆனா எந்த ஒரு அடக்க ஆராதனையிலையும் 1 கிராம் தங்கத்தை கூட யாரும் போட்டதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. 1 கிராமினுடைய 12,000 ரூபாய். அவங்களுக்கு 100 கோடி சொத்து இருக்கும், ஆனா ஒரு 12,000 ரூபாயை கூட பேர் பண்ண மாட்டாங்க. முதல்ல உங்க ஊர்ல எப்படி பண்ணுவாங்களே, எங்க ஊர்ல அந்த பிரேத குழி பக்கத்துல பாடியை கொண்டு வைப்பாங்க. பாக்குறவங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தாப்புல எடுக்க வேண்டியதெல்லாம் எடுங்க அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் கலத்திடுவாங்க, உறிஞ்சிருவாங்க. பிறகுதான் உள்ள பாடியை இறக்குவாங்க. சமீபத்தில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் நடக்கல, சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்தது. இதான் வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அடக்க ஆராதனையில எல்லாம் பார்த்தாங்க, உள்ள வச்சாச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தர் சந்தேகம் வருது, கம்மல் எடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஐயோ எடுக்கலையே அப்படின்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதாவது பெட்டியை மூடின பிறகு தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண பிறகு அவங்க எல்லாரும் மண்ணு போட்டாங்க. ஒரு இவ்வளவு தூரம் மணி போட்டாச்சு. ஐயோ கம்மல் எடுக்கலையே, எடுக்கணுமா வேண்டாமா? இல்ல எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்ட மண்ணெல்லாம் எடுத்து அந்த பெட்டியை திறந்து கம்மலையும் எடுத்துட்டு தான் விட்டாங்க. இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் என்னோட 32 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி அடைச்ச பெட்டிய திறந்து கம்மலை எடுத்தது. இதுதான் உலகம். ஒன்றையும் கொண்டு போக முடியாது. ஆனால் நாம் ஆத்தும ஆதாயம் பண்ணினோம் என்றால் அநேகரை பரலோகத்திலே நாம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அநேகர் பரலோகத்திலே இருப்பதை நாம் காண முடியும். நான் ஒரு விதத்துல உங்களுக்கு சொந்தக்காரன். எப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு நெய்யூர், ஆஃப் திருநெல்வேலி, ஆஃப் வயலாக்காவும் நெய்யூர் தான் நினைக்கிறேன். ஆமா, நான் இந்திய மிஷனரி சங்கத்துல காரியதரிசியாக பணியாற்றும் போது யூகேல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தார். யூகேல இருந்து அவரை லஞ்சுக்கு எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தோம். அவர் சாப்பிடும்போது பேசிட்டே இருந்தார். அப்போ என் ஒய்ஃப்ட கேட்டாரு, அவங்க எந்த டயசிஸ் மறந்தேன், லெஸ்டரா லிங்கனான்னு மறந்துட்டேன், ஒரு பர்டிகுலர் டயசிஸ் இன் இங்கிலாந்து. அவரு
பார்க்கும்போது என் ஒய்ஃப் சொன்னா, வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் நெய்யூர். நெய்யூரா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியமா போய்விட்டது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, when I was a Sunday school child, I used to collect offertory for நெய்யூர் மிஷன் ஹாஸ்பிட்டல். நெய்யூர்ல ஒரு பெட்டை எங்க சண்டே ஸ்கூல்ல நாங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அந்த நெய்யூர்ல இருந்து உன்னை பார்க்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி டு லேர்ன் தட் யூ ஆர் அவர் ப்ராடக்ட். நீ என்னுடைய ப்ராடக்ட் என்று சொல்லி நான் கேள்விப்படும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சண்டே ஸ்கூல்ல நெய்யூரில் உள்ள மிஷன் ஆஸ்பத்திரிக்காக காணிக்கை போட்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்ததுன்னா, நம்மளால சுவிசேஷம் கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆகையால் அருப்பணி அல்லது அறுவடை பணி ஆசீர்வாதமான பணி. இதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இட் ஹாஸ் a great blessing. இதுல இருக்கிற ஆசீர்வாதம் பணத்திலேயோ பொருளையோ சொத்துலையோ எதுலையுமே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பணியை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? 4 காரியங்களை நான் சொன்னேன். அறுவடை பணி, இத மனசுல பதிவு வச்சாதான் நான் வந்தது எனக்கு நிம்மதி. அறுவடை பணி, ஆண்டவருடைய பணி. அறுவடை பணியில் ஆண்டவர் இயேசு, அறுவடை ஆயத்தம், அவசரம், அறுவடை ஆசீர்வாதம். சொல்ல மறுபடியும் சொல்ல முடியுமா தம்பி? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல யாரையும் எழும்பி விட்டு சொல்ல சொல்லிடுவேன். அறுவடை பணி, ஆண்டவருடைய பணி. அறுவடை பணியில் ஆண்டவர் இயேசு, அறுவடையின் ஆசீர்வாதம். நீங்க சொல்லுங்க. அறுவடை பணி, ஆண்டவருடைய பணி, ஆண்டவர் இயேசு, அறுவடை ஆயத்தம், அவசரம், அறுவடை பணியில் ஆசீர்வாதம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1875 ஆண்டிலிருந்து 1962 ஆண்டு வரை ஃப்ரிட்ஸ் கிரைஸ்லர் என்று சொல்லக்கூடிய மனிதர் வாழ்ந்தார். He was a world famous violinist. வயலின் வாசிக்கிறதுல உலக பிரசித்தி பெற்றவர். கிரைஸ்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க. KREISLER, கிரைஸ்லர் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அவர் தான் சம்பாதித்த பொருட்கள் அனைத்தையும் எளியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு அவர் கொடுத்து விட்டார். பின்பு ஒரு நாள் அவர் டிராவல் பண்ணும்போது ஒரு நேர்த்தியான வயலினை பார்த்தார். அந்த வயலினை பார்த்த உடனே அதை வாங்கணும்னு சொல்லி அவருக்கு ஆசை வந்துச்சு. ஆனா தன்னிடத்தில் இருந்த பணம் ரொம்ப குறைவு, ரொம்ப கொஞ்சம் பணம், அவரால் வாங்க முடியல. கொஞ்ச நாள் வீட்டுக்கு போனாரு, கொஞ்சம் ஏர்ன் பண்ணாரு. பின்னால வந்து அந்த வயலினை வாங்குவதற்கு கடைக்காரர்கிட்ட வந்தாரு. கடைக்காரர்கிட்ட கேட்டாரு, கேன் ஐ ஹாவ் தட் வயலின்? சாரி, இட் வாஸ் ஆல்ரெடி சோல்ட். ஏற்கனவே விற்கப்பட்டாயிட்டு. ரொம்ப அவருக்கு டிசப்பாயின்மெண்ட். ஐயோ, நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், அந்த வயலினை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி மிகுந்த வருத்தப்பட்டார். அப்ப கேட்டாரு, யார் அந்த வயலினை வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வயலினை இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே கலெக்டர் வீட்டுக்கு போறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, சார், கேன் ஐ ஹாவ் தட் வயலின் ப்ளீஸ்? பிகாஸ் ஐ லவ் இட். அது என்ன ரொம்ப நான் விரும்புறேன், எனக்கு முடியுமா? சாரி, ஐ எம் நாட் ரெடி டு செல். நான் அதை விற்கல அப்படின்னு சொல்லிட்டார். சரி சார், கடைசியா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கேட்கிறேன், அதை ஒரு முறை நான் பிளே பண்ணி பார்க்கட்டுமா? அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னார். தட் ரிக்வெஸ்ட் வாஸ் கிராண்டட். சரி, நீ பிளே பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிரைஸ்லர் அந்த வயலினை பிளே பண்ணாராம். அந்த வயலினுடைய இசையினால அந்த கலெக்டர் மயங்கிட்டார். அவரால் என்ன செய்யணும் செய்யல. அவ்வளவு தூரம் நேர்த்தியாக அந்த வயலின் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கலெக்டர் சொன்னாராம், சொல்லுகிறேன், I have no right to keep that to myself. It's yours, Mr. Chrysler. Take it into the world and let people hear it. Let me repeat. I have no right to keep that to myself. It's yours. Take it into the world. Let the people hear it. இந்த வயலினை என்னோடு வைத்திருப்பதற்கு எனக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இது உங்களுடையது. இதை எடுத்துச் செல்லுங்கள், உலகம் இதை கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். சுவிசேஷ பணியும் அதுதான். The gospel is ours. Let us take it into the world. Let people hear it. The gospel is yours.
let the people take it into the world, let the people hear it. ஜெபமா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். The gospel is yours. Take it into the world, let the people hear it. Let the people of the earth hear it. இந்த உலகத்தின் மக்கள் இதை கேட்கட்டும். அதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட போகின்றோம். The gospel is so precious that we cannot keep it for ourselves. It has to be preached. It has to be lived. It has to be experienced by the people of this country. நம்ம ஒருத்தரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இதுவரை இது என்னுடைய கடமை, இது என் தலை மேல விழுந்த கடமைன்னு சொல்லி நினைக்காம நிர்விசாரமாக இருந்தது உண்மைதான். ஆண்டவரே மன்னியும் சாமி, மன்னி ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுப்போமா? அறிவித்தால் அறிவிக்கலாம், அறிவிக்காமல் இருந்துவிட்டால் இருக்கலாம் என்று சொல்லி it is not an option to be considered, rather it is a command to be obeyed. It is not an option. இது ஒரு விருப்ப பாடம் அல்ல, இது கட்டாய பாடம். இதை செய்தே ஆக வேண்டும். தகப்பனே, உம்முடைய பிறப்பை கொண்டாடும் இந்த சமயத்திலே பிறப்பின் நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்கிற உம்முடைய கட்டளையின் செய்தியையும் நாங்கள் கேட்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அறிவிக்கப்பட வேண்டிய செய்தியை அடக்கி வைக்காமல் எத்தனை பேருக்கு அறிவிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு அறிவிப்பதற்கு எனக்கும் உதவி செய்யும், எங்களுக்கும் உதவி செய்யும். குறிப்பாக மாணவ சமூகத்திற்கு அறிவிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய மாணவ தலைவர்களுக்கு தந்திருக்கிறீர், பட்டதாரிகளுக்கு தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே அதை செய்யவும் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.